வணக்கம். இது வந்து வெல்கம் ஸ்கூல், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், திருவண்ணாமலை தாலுக்கா, தொண்டில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அது போக இந்த இடத்துல என்ன நடந்துட்டுருக்குதுன்னா, இப்படி ஒரு 4 செப்டிங் டேங்க் இங்கே இருக்குது பாருங்களேன். 4 தொட்டி. இது திறந்து கிடந்து 1 மாதமாச்சு. இங்கே வந்து ஆடு விழுந்துருக்குது. அதாவது ஸ்கூல் இப்படி இருக்குது பார்த்துக்குங்க. இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி வழியில் தான் வர்றாங்க. இங்கே மாடு விழுந்திருக்குது, ஆடு விழுந்திருக்குது. எதையோ காப்பாற்றியாச்சு. குழந்தைகள் விழுந்தால் என்ன ஆகுறது, இப்போ என்ன கவனிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ பாருங்கள், இந்த காவா இருக்கு இல்லையா, ஸ்கூல் இது. இந்த காவா இங்கே ஒரு தொட்டி ஒன்று இருக்குது, கிணறு. இதுக்கு எந்த ஒரு மூடியும் போடலை, சரிங்களா. இதில் எந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. 4 செப்டிங் டேங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. பெரிய பெரிய செப்டிங் டேங்க். இங்கே காவா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க. இப்படி நடந்துகிட்ருக்குது. தென் வந்து இங்கே இந்த செப்டிங் டேங்கில் மாடு விழுந்துருக்குது, அதை தொடர்ந்து ஆடு விழுந்துருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் விழக்கூடாது. ஏஜி ஓப்பன் பண்ணல. ஸ்கூல் மக்களோட நலன் கருதி நீங்கள் இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பேரூராட்சி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அதுவும் ஓப்பனில் இருக்குது. குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குங்க. இந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. மாடு ஆடு தூக்கியாச்சு, ஆனால் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு காலையில் இந்த நியூஸ் வேகமாக வந்து எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ குழந்தைங்களை சேஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேரூராட்சி உடனே வந்து இந்த முடிவை எடுத்தே ஆகணும். இதுக்கு வந்து உடனே இதுக்கு செக்யூர் கொடுத்தே ஆகணும் இந்த இடத்துக்கு, சரிங்களா மக்களே. அவ்வளோதான். எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுங்கள். செப்டிங் டேங்குங்க, மாணவர்களுடைய உயிர். நல்லா கவனமாக இருங்க. தொண்டியில் நடக்குது இதெல்லாம். ஸ்கூலை சுற்றி ஒரு விஷயத்தான் கெதர் பண்ண வந்தால் எவ்வளோ விஷயங்கள் கிடைக்குதுன்னு பாருங்கள். பேரூராட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன, இது இவ்வளோ ஒரு அன்கிளீனிங்கில் இருக்குது இந்த ஸ்கூல் பக்கத்தில். காவா ஒரு பக்கம், செப்டிங் டேங்க் ஒரு பக்கம், அங்கிட்டு கிணறு ஒரு பக்கம். இந்த மாதிரி இவ்வளோ குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் இங்கே ஸ்கூலுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு சுத்தம் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குதுன்னா, தொண்டி பேரூராட்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. பேரூராட்சிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னு ஸ்கூல் பக்கம் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி இருந்தும் இதை சரி பண்ணலை. ஆல்ரெடி நம்ம தாய்மார்கள் பாலூட்டும் அறை ஒன்று அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷனில் கூட அவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு சரி பண்ணலை. ஸோ இதையாச்சும் குழந்தைகளுக்காக சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வன்மையாகவே சொல்கிறோம். கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கலன்னா இதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன லெவல் என்ன வேணால் நாங்கள் போவோம், சரிங்களா.